ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. தந்தையவர்களே, அழகான வார்த்தைகள் தந்தையவர்களே. என்ன என் தலைவரே, என் ஆண்டவரே என்ன அடிக்கடி அவர் சொல்வது எத்தனை ஒரு நம்பிக்கை அறிக்கை, தாவீது நம்பிக்கை அறிக்கையாக நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் கடவுள் தாவீதை உயர்த்தி குலமுதியவர்களுக்கு ஈடாக வைக்கின்ற ஒரு தனத்தை பார்க்கின்றோம். இவருடைய தரம் உயர்த்தப்படுவதை பார்க்கின்றோம். இப்படியாக அழகான கருத்துக்களை இந்த பகுதி கொண்டிருக்கின்றதில் இன்னும் சிறப்பாக தாவீது சொன்னார், திரும்பவும் சொல்கின்றார், என் கடவுளே, என் கடவுளே, என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என் கடவுளே, என் கடவுளே என்று. இந்த பகுதியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன என்பதை நாம் இறுதியில் நிறைவு செய்ய இருக்கின்றோம் தந்தையவர்களே. இதில் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக நன்றி. இந்த பகுதியினுடைய அழகான வார்த்தைகள் என் தலைவரே, என் ஆண்டவரே, எனது குடும்பம், வாக்குறுதி, உமது உறுதிமொழி, இந்த 5 வார்த்தைக்குள்ளே இந்த முழு அதிகாரத்தையும் அடக்கிடலாம். அதில் குறிப்பாக கடவுள் நாத்தான் வழியாக தாவீது கொடுத்த வாக்குறுதியையும் உடன்படிக்கையும் இஸ்ராயல் மக்கள் கடைசி வரைக்கும் மறக்கவில்லை. ஒரு கட்டத்தில் எரேமியா 31:30 வாசிங்களேன். எரேமியா 31:31 முதல் வருகின்ற இறைவார்த்தைகளை வாசிங்களேன். இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். புதிய உடன்படிக்கை ஹதாஷா பெரித் என்று இப்ரேய மொழியில் சொல்கிறாங்க. இஸ்ராயல் மக்களுக்கு பெரிய கேள்வி, எங்கே நாடு கடத்தப்பட்ட பிறகு பாபிலோனில் அந்நிய நாட்டில் அகதிகளாய் அல்லலுற்ற போது அவனுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, கடவுள் தானாக முன் தாவீதின் வீட்டோடு உடன்படிக்கை செய்து கொண்டாரே, உம்மோடும் உமது மகன்களோடும் வழிமரபினோடும் நாம் உடன்படிக்கை செய்து கொண்டோம், அரியணையிலிருந்து குடும்பத்தை தள்ளிவிட மாட்டேன்னு சொன்னாரே, இப்போ என்னாச்சு அந்த உடன்படிக்கை, ஏன் இப்படி பண்ணார்? அந்த ஒரு அங்கலாய்ப்புக்கு விடையாகத்தான் எரேமியா 31:30 புதிய உடன்படிக்கை. எந்த உடன்படிக்கைனாலும் 2 வகையில் அது பின்னோக்கி பார்ப்பாங்க. ஒன்று, கடவுள் இஸ்ராயல் மக்களோடு ஒரு குழுவாக அவளை மாற்றி உடன்படிக்கை செய்து கொண்ட சீனாய் உடன்படிக்கை, விடுதலை பெறும் நூல் 20ஆம் அதிகாரம். அதற்கு அடுத்தபடியாக காலத்தினுடைய வரலாற்று நிகழ்வுகளில் வருகின்ற மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை, அன்கண்டிஷனல் கவனன்ட். நீ இதை செஞ்சால் நான் இதை செய்வேன், அதெல்லாம் இல்லை, நீ எதை செஞ்சாலும் நான் இதை செய்வேன் என்று அன்கண்டிஷனலாக சாமி வழியை செய்து உடன்படிக்கை தாவீது நூற்றாண்டு கொடுக்கின்ற நித்திய உடன்படிக்கை. அது என்னாச்சின்னு கேள்வி கேட்டான். ஆகவே தான் இந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக நாத்தானுடைய இறைவாக்காக தாவீது சொல்லி அதே வார்த்தைகளை தாவீதும் திரும்ப சொல்கிற மாதிரி சொல்லி ரெப்படிஷன்ற டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. ரெப்படிஷன் இஸ் அ மதர் ஆஃப் லேர்னிங்பாங்க. ஒருத்தன் கற்றுக்கணுன்னா திரும்ப 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 நம்ம சொன்னோம்னா கற்றுக்குவோம். ஒரு தடவை சொல்லி மறுதடவை சொல்லி மறுபடியும் அதை சொல்கிறதுனால படிக்கிற மனசில் இந்த உடன்படிக்கை முக்கியமானது என்ற ஒரு செய்தி பரப்புகிறார். அதிலும் தாவீது தன்னுடைய மறுமொழியாக, ஜெபமாக, நன்றி உரையாக, தொகுப்புரையாக சொல்லும்போது இந்த 5 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். 25ஆம் வசனத்தில் 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்களேன். 1, ஆண்டவராகிய கடவுளே. ஆண்டவர்னா லார்ட், இந்த லார்ட் என்பது யஹ்வே, கடவுளே என்பது கடவுளே, இல்லைங்களா? அப்போ யஹ்வே, எலோஹிம் ரெண்டையும் ஒன்றா சொல்கிறாங்க. அப்படின்னாக்க பெரிய மரபுகள், எலோஹிம் ட்ரெடிஷன், யாவே ட்ரெடிஷன் ரெண்டும் ஒன்றா வடநாடு தென்னாடுன்னு இணைஞ்ச அழகான ஒரு இதை சொல்கிறாங்க. இந்த வார்த்தை நாடு கடத்தப்பட்ட பின்பு தொகுப்பாசலுடைய வார்த்தை. அவன் மனசில் பாருங்கள், கடவுளே இறைவனே என்று சொல்லும்போது வடநாட்டின் குக்கரலும் தென்னாட்டின் இறைமொழியும் ஒன்றா சேர்ந்து ஒட்டுமொத்த இறை துதியாக அந்த வார்த்தை வருது. ஆண்டவராகிய கடவுளே. ஊழியனை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ரஹாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, மோசேவை போல இவரும் அந்த இடத்துக்கு ஊழியன் இருக்க பாடுறாரு. ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் பழைய ஏற்பாட்டில் நான் சொன்னேன்,
நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். தொடக்க நூலில் முதல் 11 அதிகாரங்கள் தான் படைப்பை பற்றியது. அந்த படைப்பின் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு ஆணிவேராக அடிப்படை அழகாக இருப்பது குடும்பங்கள். அப்ரஹாமின், ஈசாக்கின், யாக்கோபின் குடும்பங்கள். அந்த குடும்பங்கள் இறைவன். அந்த அப்ரஹாமின் குடும்பத்துக்கு அப்புறம் மிக வலிமையாக விடுதலை பேசப்படுகிற இன்னொரு குடும்பம் தாவீதின் குடும்பம் தான். அப்ரஹாமின் குடும்பம் கடற்கரை மணலை போல, வானத்து விண்மீன்களைப் போல மாறும். தாவீதின் குடும்பம் நித்தியத்திற்கு நிலைக்கும். ரெண்டுமே சிமிலர் தான். ஆனால் பர்சனாலிட்டிஸ் வேறு, நாட்கள் வேறு, இடங்கள் வேறு. இந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரி என்பது மிக முக்கியமானது. ஹிஸ்டாரிக்கல் மெமரி என்கின்ற அழகான கருத்து மீட்பு திட்டத்தை அப்படி உலுக்கி பார்க்கிற ஒரு உன்னதமான செய்தி. ஒவ்வொரு பூரிம் திருவிழாவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மெமரியை அவங்களுக்குள்ள கொண்டு வருது இல்லைங்களா? அப்போ ஒவ்வொரு பண்டிகைக்கும் உங்கள் பண்டிகையாக கொண்ட மாட்டாங்க. வடையை சுட்டு பாயசத்தை வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை ஒன்றிணைந்து சாப்பிட்ற அந்த புளியாத அப்பத்தில் வரலாற்றையே பார்ப்பாங்க, வரலாற்றின் கடவுளை பார்ப்பாங்க. அந்த தன்மன் மக்களை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நன்றி வரக்கவே மாட்டோம். வீட்டுக்குள்ள நுழைவோம், படி ஏறி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே பக்கத்தில் இருக்க மாதா சொல்லி தொட்டு உள்ளே போதுவோம். அப்போ அந்த படி அப்பா முறையை நம்மளை கட்டி உள்ளே கூப்பிட்டு போனார். அந்த மாதா சொல்லுவோம் அம்மா வச்சிச்சு. அது படியாக பார்க்காம மாதா சொல்லுவோம் பார்க்க அம்மா அப்பா வாழ்கிற இடமா பார்த்தோம்னா சாகிற வரைக்கும் அவங்கள கண்ணில் வச்சு பார்ப்போம். இல்லைன்னா அப்பா அம்மா முதல் இடத்துல விட்டுட்டு சுருவத்தை போட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இருப்போம் இல்லைங்களா? அந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரி அந்த மக்களை வாழ வைத்தது. ஒரு மீட்பு திட்டத்தை உயிருள்ள சமூகமாக மாற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் சாமி சொல்கிற இதை நினைவாக செய்யுங்கள்ன்றார். இந்த ஹோல் திருவழிபாடும் என்னங்க, இன் ஹிஸ் மெமரி. நான் ஹிஸ்டாரிக்கல் மெமரிங்கிறேன், இன் ஹிஸ் மெமரி, என் நினைவாக செய்யுங்கள்ங்கிறார். ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு கல்வாரி பலியை, ஒரு உயிர்ப்பின் ஞாயிறை நமக்குள்ளே கொண்டு வந்துச்சு அப்படின்னாக்க அது ஹிஸ்டாரிக்கல் மெமரி. அதான் சொல்கிறார், உன் ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும். அப்ரஹாமுக்கு ஊழியன் பட்டம், அப்ரஹாமுடைய குடும்பம், உன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறேன், உன் மனைவியை ஆஸ்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன்னு சொல்கிறார். அதுதான் தாவீது அப்படியே அந்த மெமரி வாங்கி எனக்கும் நானும் அப்ரஹாம் மாதிரி தானே ஆண்டவரே, உன்னையே நம்பியிருக்கேன்ல, உனக்காக தானே நான் செய்கிறேன், நீ போன இடத்துல போகிறேன், வாழ்ந்த இடத்துல வரல என்னையும். அப்போ அந்த அப்ரஹாம் இடத்துல கடவுள் மட்டும் தாவீது வைக்கல, தாவீது தன்னையும் போய் வச்சுக்கிறார். அந்த ஹிஸ்டாரிக்கல் மெமரியை தனதாக மாற்றித்துக்கிறார். அதுதான் ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றென்றும் எழுதினாள். ரொம்ப அழகான வார்த்தைங்க அது. கடவுள் கொடுத்த உறுதிமொழி, வாக்குறுதி ரெண்டு இருக்குது. உறுதிமொழினா என்ன, வாக்குறுதினா என்ன, சொல்லுங்க பார்க்கலாம். உறுதிமொழி நான் இப்படி செய்வேன், அஷூரன்ஸ், அஷூரன்ஸ் சூப்பர். அது நான் உங்களுக்கு இது செய்யறதா வாக்கு கொடுக்குறேங்க. வாக்கு மாறாத இறைவன், வாக்கு மாறாத இறைவன். உறுதிமொழி உன்னை உறுதிப்படுத்துகின்ற ஒரு மொழி இல்லைங்களா? இது நடக்கும். ஆண்டவரே நான் வயசாயிருச்சு, மென்ஸ்ட்ரல் சைக்கிளாக நின்று போச்சு, இனிமேல் குழந்தை பிறக்குமா சாரா கேட்டாங்க. நடக்கும், நடந்துச்சா? அதுதான் உறுதிமொழி. உறுதிமொழி. வாக்குறுதி என்பது தொலைதூரத்தில் இருக்கிற நாட்களில் நடக்க இருக்கிற நன்மைகளை பற்றிய முன்மொழி. அந்த முன்மொழி நடக்கின்றத நமக்கு வாக்குறுதியை பெற்று அது ஆசம் தான் தருது. இந்த உறுதிமொழியும் வாக்குறுதியும் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அப்போ கடவுள் அப்ரஹாமுக்கு உறுதிமொழி கொடுத்தார். நான் காட்ட இருக்கிற நாட்டுக்கு போ, உன்னை பழுகி பெருக செய்வேன்னார். உறுதிமொழி. வாக்குறுதி, நீ குளங்களுக்கெல்லாம் தலைவனாய், வனத்து விண்மீன்களைப் போல உன் குடும்பம், கடற்கரை மணலை போல எண்ணி மாட முடியாத அளவுக்கு நீ பெருகுவாய். அது வாக்குறுதி. அப்ரஹாமிக் ப்ராமிஸ். அதுமாதிரி ப்ராமிஸ் த ஹோலி லேண்ட், அது ப்ராமிஸ். வாக்குறுதி என்பது நடக்கும் என்கின்ற ஒரு செய்தியை உறுதிப்படுத்துகிற உறுதிமொழிக்கும் வாக்குறுதிக்கும் இடைப்பட்டல தாவீது நிற்கிறார். நீர் உமக்கு தந்த உறுதிமொழியை வாசிங்களேன். அதே 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7:11. என் மக்களாக இஸ்ரேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன், அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைகழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். அதான் வாக்குறுதி. அதை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்றார். நீர் கொடுத்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீங்கள் சொன்னீங்களே, உறுதி கொடுத்தீங்களே, நிலைநாட்டுங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. வாக்குறுதி அளித்தவரை செய்யும். ஆண்டவர் செய்வன்னு முத்திரையிடுறாரு, அதே போல் வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்போ பத்திர பேப்பரும் நம்ம பத்திர பேப்பர் வாங்குவோம். பத்திர பேப்பர் 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபா பத்திர பேப்பர். அதில் எழுதி சீல் பண்ணால் வாக்குறுதி இல்லைங்களா? இப்போ உறுதிமொழி என்பதும் வாக்குறுதி என்பதும் இடைப்பட்ட ஒரு செய்தியாக. பத்திர பேப்பர் ஷோரன் நடக்குண்டா, இதில் எழுதினா முடிஞ்சா இருக்காத, எழுதி கையெழுத்து போட்டால் அது வாக்குறுதி. இது சொத்து உங்களுக்கு இல்லைங்களா? அப்போ பத்திர பேப்பர் உறுதிப்படுத்துது. வாக்குறுதி உங்களுடைய ஆஸ்வாதங்கள் கொண்டு சேர்க்குது. அதான் அப்புறம் இவர் எவ்வளோ விவரம்னா, உறுதி கொடுத்தீங்கல்ல,
வாக்குறுதி கொடுத்தீங்களே செய்யுங்க. சொன்னதோட பேச்சாக இருக்கக்கூடாது, செயலாக மாறணும். நீ வாக்கு மாறாதவன் தானே, வாக்குறுதி கொடுத்தீங்கள செய்யுங்க. அழகான ஒரு ஜபங்க, அழகான ஒரு ஜபம். ஒரு பிரதர் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார், எனக்கு இது நடக்கலை, அது நடக்கலை, அப்படி ஆகிருக்கணும், இப்படி ஆகிருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருந்தார். அவருடைய குரலை கேட்கும்போது மனசுக்குள்ள அவருக்குள்ளாக இருந்த ஓலத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஓன்னு அழுறாரு, இப்படி நடக்கலையே, இதெல்லாம் ஆயிடுச்சே ஒரு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஜபிச்சுட்டு சொன்னேன், லாரா இப்படி ஜபிச்சா என்னடா அப்படின்னேன். என்ன மாதிரி என்னன்னு பார்த்தாரு. பிளஸ்மீன் வேண்டிக்கிறேன், சாமிகிட்ட வேண்டிக்கோ, பிளஸ்மீன்னு வேண்டிக்கோ, பிளஸ் மீ லார்ட் த வே யூ வாண்ட் டு பி பிளஸ் மீன்னு வேண்டிக்கோ அப்படின்னேன். இப்படியே யோசிச்சார், என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னாரு. நீ ஜபிச்சு பாரு அப்படின்னேன். 2 நாள் கழிச்சு வந்தார், தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னார். நான் விரும்புவது போல் என்னை ஆஸ்வதிக்க வேண்டாம் ஆண்டவரே, நீர் விரும்புவது போல் என்னை ஆஸ்வதிங்க அப்படின்னார். சொல்லிட்டார். அப்போ சொல்லிட்டு, ஃபாதர் நீங்கள் கூட சொன்னீங்களே, என்னடா இந்த குட்டி பாப்பா சாக்லேட்டை போல் கையை விட்டுச்சேன்னா, ஆமாம் உன் கையை சின்னது, அவர் கையை விட்டுட்டு தான் நிறையா கொடுப்பார், புரிஞ்சுக்கிட்டியா போ அப்படின்னேன். வாஸ் ஹாப்பி. இந்த சமயத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஆஸ்வதிக்க ஆண்டவரே, இதை கொடுக்க ஆண்டவரே, அதை கொடுக்க ஆண்டவரே, தேவையே இல்லை. அவர் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஆண்டவரே 10 மணிக்கு காஃபி லைட்டாக சுகர் கம்மியாக, பால் இவ்வளோ இத்தனை எம்எல், இத்தனை அளவு இவ்வளோ டிகிரி காஃபியில் கொடு. அதனால் கடவுளுக்கு என்ன, கடவுள் உங்கள்கிட்ட சர்வர் சுந்தரமாக அவர் இல்லைங்களே, அது தேவையில்லாத விஷயம். அவரை நம்பிக்கை இல்லாதவங்க தான் எனக்கு இதை கொடு, இவ்வளோ கொடு, அவ்வளோ கொடு. நிற்கிறேன் சாமி, என்னை எப்படி ஆசை நினைக்கிறேன் அப்படி ஆசிரியர் ஆண்டவரே. அதானே ஜபம், அதானே அபண்டனிங் ஜபம். குழந்தை சொல்லுவாங்க, அபந்தனம் மென்தோன்னு ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அந்த எப்படின்னா, அப்படி இந்த குழந்தை அப்படி தூக்கி போட்டுவோம், கேன்னு சிரிக்கும், அவளே உளுந்தம் மண்டை உடஞ்சி போயிடும். அது தெரியும், நம்மளுக்கு தெரியும், ஆனால் அது சிரிக்கும். ஏன் இந்த கையை பிடிச்சிக்கோங்க, அப்படி சாமிகளை விட்டுறணும், அப்படியே கீழே அப்படி கையில் பிடிச்சிட்டு இருப்பார். மேலேருந்து விடுமா, நான் பார்த்துக்கிறமா அவனுக்குல பா விடுமா அப்படின்னு பையன் விடும். மரத்தில் அப்படி குடிச்சா டப்புனு கப்பை கீழே கட்டி பிடிச்சார். அந்த அபேண்டனிங் இருக்கணும், நம்மளை சாமிகள் அப்படியே விடணும். அதான் இது அழகாக சொல்கிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். வாக்குறுதி கொடுத்தீங்களே, இது ஒன்றும் இல்லை, செய்யுங்க, நிலைநாட்டுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி செய்யுங்க, நான் சொன்ன மாதிரி செய்ய வேண்டாம், நீங்கள் சொன்னீங்களே அதை செய்யுங்க. வாக்கு மாறாத தேவனே, நீ வாக்கு மாறாதவர் அல்லவா, இப்போ வாக்கியம் மெய்ப்பியும். அதான் அப்படி ஜபம், அழகான ஒரு ஜபம். அடுத்து பாருங்களேன், இன்னொன்று அழகாக சொல்கிறாரு. எசேக்கியேல் புத்தகத்தில் ஒரு பெரிய போராட்டம். அந்த விவிலிய பேராசிரியர்கள் வந்து 2 வகையில் பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஒன்று வந்து, இதை நான் செய்யும்போது நானே ஆண்டவரை அறிந்து கொள்வாய் அப்படின்னு அடிக்கடி வரும். ஒரு 20-26 அதில் அந்த வார்த்தை வரும். எசேக்கியேல் புத்தகத்தில் 48 அதிகாரத்தில் இதை நான் உனக்கு செய்யும்போது நானே ஆண்டவரை அறிந்து கொள்வாய் அப்படிம்பார். அதை வந்து ஜிம்மர்லி என்கின்ற உலக புகழ்பெற்ற ஜெர்மானிய விவிலிய பேராசிரியர் வந்து ரெகக்னிஷன் ஃபார்முலா என்று சொல்கிறார். ஆண்டவரை அறிந்து கொள்ளும் வாய்ப்பாடு என்று சொல்கிறார். ஏன்னா இதை நான் செய்ய வேண்டாம், இதை இவர் மட்டும் தான் செய்ய முடியும் நினச்சி என்னை கண்டுபிடிச்சிக்குவேன். ஏன்னா நான் கையால் ஆகலை, என்னால் முடியல, என்னால் மருந்துக்கு நான் தோத்துட்டேன், என் சக்தி கம்மின்னு நினைக்கிறப்பாடு நான் செஞ்சு காமிக்கும் போது நான் தான் ஆண்டவரை புரிஞ்சுக்குவேன். அது ரெகக்னிஷன் ஃபார்முலா. இப்போ அந்த எசேக்கியேல் பத்திரத்தில் பேரஸ் பிரிகிறாங்க. ஒன்று வந்து சாமி எல்லாம் செய்கிறது அவருக்கு ஏற்பட்ட இன்சல்ட்டை காப்பாற்றுறதுக்காக, நிவர்த்தி செய்யறதுக்காக செய்கிறாருன்னு ஒரு விவிலிய பேராசிரியர் ஒரு குரலாக பார்க்குது. இன்னொருத்தர் வந்து மக்கள் மீது அன்பு தான் அவருக்கு முக்கியம், தன்னுடைய ஈகோ முக்கியம் கிடையாதுன்னு இன்னொரு இது ஆறாவது. அது ஒரு ட்ரெண்டு போயிட்டே இருக்குது. அது நிறைய ஆண்ட்ரூ மெயின் அப்படின்ற பெரியவங்களாம் அதில் எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சொல்கிறார் தாவீது, நீங்கள் வாக்கு கொடுத்தீங்கள, நீங்கள் வாக்குறுதி சொல்லி நிலைநாட்டுங்க, சொல்லிவிட்டு எனக்காக இல்லைங்க உங்கள் பேருக்காக செய்யுங்க. இவர் அழகாக சொல்ல பாருங்க, உமது பெயர் என்றும் மாட்சிமை பெறுவதாக. இப்படி செஞ்சும் போது நான் சிறந்திருப்பேன், நான் சிறந்ததை நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்பேன் இல்லைங்களா. அது அழகானது. அந்த ஜெபத்துடைய குக்கிங் வந்து ரொம்ப அழகாக. பிப்ளிக்கல் ப்ரேயர்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இதே மாதா டிவியில் விவிலிய ஜெபங்கள்னு சொல்லிட்டு ஒரு 30 எபிசோட் செஞ்சோம். பலருடைய ஜெபங்கள் பொறிக்கப்படும். அந்த ஒவ்வொரு ஜெபமும் அந்த மனநிலையை, அவருடைய உள்ளப்பாங்க, அவருடைய ஓப்பன்னஸ் நம்மளுக்கு படம் பிடிச்சி காமிக்கும். தாவீது எவ்வளோ அழகான ஒரு குழந்தை போல அரசக்கூட்டில் உட்காந்தாலும் ஆடி மேய்க்கிற மனசாக அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆடு மேய்க்கக்குள்ள அந்த நரிக்கிட்ட, ஓனாக்கிட்ட, சிங்கத்திட்ட காப்பாற்றின கடவுள் இந்த அரியாசை நம்ம காப்பாற்ற மாட்டாரா? அந்த மனசுக்கு பாருங்க, அதுதான் நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் மெமரி லிங்க் பண்ணுறது. நீர் கொடுத்த வாக்குறுதி அவ்வாறே செய்யும், உமது பெயர் என்றும் மாட்சி வருவதாக. அடுத்து வாசிங்களேன். அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்பர். படைகளின் ஆண்டு. இப்போ அந்த ரெகக்னிஷன் ஃபார்முலா உள்ள வருது. அது வந்து எக்ஸிலிங் பீரியனுடைய டெண்டன்சி. அந்த நாடு கடத்தப்பட்ட போது எழுதப்பட்ட அந்த இலக்கியம் இறையியல் வந்து இங்கே உள்ள வருது. அது ஒரு அடையாளம். இந்த பகுதி பிற்காலத்தில் எழுதி இணைக்கப்பட்டது என்று நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த டெக்னிக்கல் ஐடியாஸ். இப்போ இந்த இடத்துல வந்து அப்போது மாட்சி பெறும் மக்களும் கடைகளின் ஆண்டவர் அவர். ஆண்டவராகிய கடவுள்னு ஃபஸ்ட்டில் சொன்னாங்க. இப்போ வந்து படைகளின் ஆண்டவர் வேறு டைட்டில், லார்ட் காட் ஆஃப் சபாவோத்,
படைகளின் ஆண்டவர், வலிமை மிக்கவர், போர் வீரர், உயர்ந்த வலிமையான கரம், ஓங்கிய புயம், இதெல்லாம் அவருடைய கடவுளுடைய வல்லமைக்குங்க வருது. அடுத்து வாசிங்களேன். உம் ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே இஸ்ரவேலின் கடவுள், நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உம் ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. இப்போ தைரியமாக தில்லாவது கேட்குறேன்னே, டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என் குடும்பத்தை, என் பிள்ளைங்களை அரேஞ்சில் உட்கார வை, நீ தான் என்னைக்கு ராஜான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறிய, உனக்கு எவ்வளோ தில்லுன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்லலை, நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் சொன்னது செய்யுங்க தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறது தைரியம் எங்கே வந்துச்சு? நீங்கள் சொன்னதுனால இருந்துச்சு தைரியம். அழகான ஒரு குழந்தையோட மனநிலையோடு கடவுளை உறவாடுகிற ஒரு தன்மை. அவன் கேட்டுட்டு பதில் சொல்லி, அந்த பதிலுக்கு வினை விட சொல்லி, நான் ஏன் கேட்குறேன், எனக்கு தகுதி இருக்கா? இல்லை. அடுத்தான மெச்சிக்கிட்டு இருந்தேன், புல்லாங்களை தான் ஊதிக்கிட்டு இருந்தேன், கத்தியை போட்டின்னு சொன்னீங்க, கோலியாத்து வெட்டுனீங்க, சொன்னதெல்லாம் செஞ்சேன். இப்போ உன் குடும்பத்தை பெருக்குன்றீங்க. எனக்கு மட்டும் இல்லை, செத்த பிற்பாடு என் குடும்பத்தை நிற்கிறேன், அது செய்காண்டவரேன்னு கேட்குறாரு. அழகான ஒரு ஜெபம், ஒரு கடந்த காலம், நிகழ்காலம், இறைய எதிர்காலத்தை உலா போட்டு கொண்டு வரார். அதான் தாமஸ் கிரீன் என்கின்ற உலக புகழ்பெற்ற ஆன்மீக எழுத்தாளர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திற்கு ஒரு அழகான தலைப்பு வைத்திருக்கிறார். வென் த வெல் ரன் ட்ரை அப்படின்னு போட்டிருக்கிறார். கிணறுகள் வற்றி போகும்போது என்று ஒரு தலைப்பு வச்சுக்கிறாரு. ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. எப்போ வற்றி போகும் அப்படிங்கும்போது, கோடை காலத்தில் ஊற்று வற்றி போகும்போது, அல்லது தொடர்ந்த வறட்சி, தொடர்ந்த மழையில்லாத பஞ்சம் வற்றி போகும் இல்லைங்களா? அது சொல்லிட்டு அதை எழுதிட்டு அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, திருப்பாடல் 83:4 வரும், என் நலன்களின் ஊற்று உம்மிடமே உள்ளது ஆண்டவரே அப்படிம்பார். அந்த அதுக்கு உட்பட்டு சொல்வார், நம்ம கிணறுலாம் வத்தாதுங்கம்பார். ஏன் வத்தாது? ஒரு ஜெபிக்கிற குருவும், ஒரு துன்பப்படுகிற சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிற அருட் சகோதரியும், இறைவார்த்தைக்காக காடும் மேடும் எல்லா வீடுகளும் நுழைய நினைக்கிற நற்செய்தி பணியாளர்களுடைய கிணறுகள் வற்றாது சொல்லிட்டு ஏன் வத்தாதுன்னா, இஸ்ராயல் நாடு மலைப்பாங்கான நாடு, 5 வகை நிலங்கள் அங்கே இருக்குது, எல்லா வகையான நீர்நிலைகளும் அங்கே இருக்குது, ஓடைகள் இருக்குது, ஊற்றுகள் இருக்குது, குளங்கள் இருக்குது, நதிகள் இருக்குது, கடல் இருக்குது, எல்லாமே இருக்குது, சாக்கடை இருக்குது, கல்லிலே கடல், எல்லாமே 5 வகை நிலங்களும் இருக்குது, எல்லா வகை நீர்நிலை இருக்குது. ஆனால் முக்கியமான சோர்ஸ் என்னன்னாக்க, நதி ஒரே நதி தான், ஆனால் சோர்ஸ் ஊற்றுகள், நிறைய இடத்துல ஊற்றுக்கள், மழை பெஞ்சா கடற்கரை தண்ணி வரும். அப்போ ஆசிரியர் சொல்கிறாரு, என் நலன்களின் ஊற்று, என்னுடைய வெல்பீயினுடைய ஊற்று எங்கே இருக்குது அப்படின்னா, அங்கே இருந்தால் மேட்டில் மழை அடித்தா தண்ணி வரும், மழை இல்லைன்னா காய்ச்சி போயிடும். இங்கே இருந்துச்சுன்னா ஆழத்தில் பள்ளத்தாக்கில் இருந்துச்சுன்னா எப்பவும் தண்ணி இருக்கும், ஆனால் கடுமையான வேகத்தில் போயிடும். இப்படி மாறி மாறி போகும். அங்கேருந்தா ஊற்று ஒரு மாதிரி, இங்கே இருந்தால் ஊற்று மாதிரி, அங்கே இருந்தால் ஒரு ஊற்று மாதிரி. ஆனால் என் ஊற்று உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வத்தவே வத்தாது. என் நலன்களின் ஊற்று உம்மிடமே உள்ளது ஆண்டவரேன்றார். அதுதான் நமது ஊற்றுக்கள் வற்றவே வற்றாது. ஜெபிக்கின்ற, மகிமையோடு ஜெபிக்கிற, வல்லமையோடு ஜெபிக்கிற, பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிற, கொடுக்காவிட்டாலும் நன்றி சொல்கிற மனதோடு ஜெபிக்கிற அந்த ஊற்றுக்கள் வற்றவே வற்றாது. தாவீது அழகான ஒரு பாடம் தான் சொல்வார், இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மன துணிவு ஏற்பட்டதுன்னு சொல்கிறார். அந்த மன துணிவு ரொம்ப மோல்மையான வார்த்தை. எஸ்தர் அரசி அரண்மனைக்குள்ள நுழைவா. அவங்க அங்கிள் சொல்லியிருப்பார், மார்தக்கு சொல்லியிருப்பார், நீ தான் உன்னை ஏன் அரசி ஆக்கினாரு, இவ்வளோ அழகிகள், இவ்வளோ பேரடிகள், இவ்வளோ அறிவாளிகளாக இருக்கும்போது அடிமை பெண்ணா, அப்பா இல்லாமல் அனாதியாக நான் ஊட்டி வளர்த்த ஒன்றை, மாமான்னு கொஞ்சிட்டு இருக்கிற என்ன ஒன்றை அரசி ஆக்கிறார். எதுக்கு? நம்ம ஜனங்களை காப்பாற்றுறது, ஜனங்களை பேசுறது. போ அப்படிங்கிறார். அந்த பொண்ணுக்கு போக பயம். அரசன் கூப்பிடாமல் போகக்கூடாது, அதனுடைய டேர்னும் வரல, என்னுடைய முறையும் வரல, எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு தலையில் முக்காடு போட்டு அப்படி பயந்துக்கிட்டு போவோம். அப்போ அரசன் சொல்வார், எஸ்தர் என் அன்புக்குரிய மனைவியே, மனத்துணிவுக்குள் திரும்பு அப்படிம்பார். வா என்னை பார் அப்படிம்பார். என்னை பார்க்க பயப்படாது அப்படிம்பார். அழகான ஒரு காட்சி அது. கடவுளை பார்க்க பயப்படுறோம் அப்படின்னோம்னாக்க அந்த மன துணிவு வேணுது எப்போ அவரே தரார். தாவீதுக்கு மன துணிவு வருது. எப்படி வருது? முக்காடை போட்டு முகத்தை மூடி பார்ப்பாரோ, பார்க்க மாட்டாரோ, வேணாம்பாரோ, கடிந்து கொள்வாரோ, அவமானப்படுத்துவாரோ, துரத்துவாரோ, ஏன் வந்து கடிந்து கொள்வாரோ அப்படின்னு நினச்சது. எஸ்தரை அரசனை சொல்கிறான், மனத்துணிவு கொண்டு வா அப்படிங்கிறார். தாவீது தான் சொல்கிறார், நான் முன்னாடி உன்னுடைய ஒரு காதலியை போல, ஒரு அன்பு கொண்ட மனைவியை போல, உரிமையோடு கேட்கிற ஒரு குழந்தையை போல் நிற்கிறேன். இந்த மனத்துணிவு எங்கே வந்துச்சு கேட்டுறாதீங்க, ஏன்னா அந்த மனத்தை கொடுத்தது நீங்கள் தான். ரொம்ப அழகான ஒரு உறவாடல் அங்கே பார்க்குறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போமே. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள், உம் வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை, இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே.
உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர், உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. அதான் ஆணி வந்து பெரிய ஆணியாக இருக்குங்க. மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு அடி அடித்தா உள்ளே போகாது. ஒரு அடி வச்சு டொங்குன்னு அடிப்பாங்க. எதுவரை அடிப்பாங்க, ஆணி நல்லா உள்ளே போய் அப்படியே கரெக்டாக நிற்கிற மாதிரி இருக்க. அந்த வாக்குறுதி கொடுத்தாரு பாருங்க, தாவத்தில் கொடுத்த வாக்குறுதி எல்லா மனங்களிலும் இருக்கிறதுக்காக மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. வார்த்தைக்கு மேலே வார்த்தை அடித்து, இது தாவீதுக்கான உரிமை குரல், இது தாவீதுக்கான வாக்குறுதி, இது மாறாது அழியாது. ஏன்னா இஸ்ராயல் மக்கள் வந்து அந்த வாக்குறுதி அண்ணாச்சுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஆசை இங்கேயே பதில் சொல்கிறார், மாறாதுங்க, வாக்கு மாறாத தேவன். அவர் ஒன்றும் வாக்கு மாறாத மனுஷனா, நீ ஏமாத்துவ. அவர் ஏமாற்ற மாட்டார். ஏமாற்றாத கடவுள், வாக்கு மாறாத கடவுள். அந்த வாக்கு மாறாத கடவுள் தாவீதுக்கு வாக்கு கொடுத்துக்கிறார். இங்கேருந்து கிளம்புவோம், நம்ம நாட்டுக்கு வருவோம், இடிஞ்சு போன ஆலயத்தை கட்டுவோம், எரிஞ்சு போன வீட்டை கட்டுவோம், பிள்ளாட்டு பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருப்போம், மறுபடியும் பீடத்துக்கு வருவோம், புறாக்களையும் மாட புறாக்களையும் காளைகளையும் எரிபலியும் கொடுப்போம். இந்த உணர்வுகளை தோண்டி ஆசை ஒரு மறைமுகமான செய்தியை நாடுகள மக்களுக்கு இந்த தாவீதின் ஜெபத்தில். அதே போல் பிற்பாட்டில் 1 அரசர் வந்து சாலமோன் ஜெபிப்பார். அந்த ஜெபமும் அவருடைய ஜெபமாக இருந்தாலும் அந்த ஜெபத்தை பின்னாடி ஓங்கி ஒழிக்கிற நாடுகள மக்களுடைய அவலக்குரலை நம்ம கேட்போம். இந்த லேயர்ஸ் பின்னாடி இப்படியே இருக்கும். ஒரு காட்சி தான் நம்ம முன்னாடி 5-6 இது இருக்கும், இந்த குறியீடுகள் உள்ளே இருக்கும். அதை புரிஞ்சு பார்த்தோம்னாக்க ஜெபத்தினுடைய வருகின்ற வரலாறு, ஜெபத்தினுடைய வருகின்ற வரலாற்றின் மீட்பு திட்டம், ஜெபத்தினுடைய வருகின்ற வரலாற்றின் வாக்குறுதிகள் எல்லாம் நமக்கு புலப்படும். தாவீதுடைய ஜெபத்தை அப்படி தான் பார்க்குறோம். அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் மாதா டிவியில். எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, டெல் தம் வாட் யூஆர் கோயிங் டு டெல் தம். என்ன சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு சொல்லு ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன சொல்ல வேணும்னு நினைக்கிறியோ அது படபடன்னு சொல்லு. மூணாவது என்ன சொன்னியோ அது திரும்ப சொல்லு. அதான் சொல்லும் தன்மை இல்லைங்களா? இப்படி தான் பிரதங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். பிரசங்கம் இன்று 32ஆம் ஆண்டவர் இப்படி சொல்கிறார். இப்போ நானே நல்ல ஆயன் என்று சொல்கிறார். அப்போ நல்ல ஆயன் என்ற குணங்கள் சொல்லி முடிச்சுட்டு இப்படிப்பட்ட நல்ல ஆயன் நம் வாழ்வுக்கு என்ன சொல்கிறார் சொல்லி முடிச்சிடும். டெல் தம் வாட் யூ ஆர் கோயிங் டு டெல் தம், டெல் தம் வாட் யூ வாண்ட் டு டெல் தம், டெல் தம் வாட் யூ ஹவ் டோல் தம். தான் 3. இந்த ஜெபத்தில் 3 அடங்கியிருக்கும். கடைசியில் பாருங்கள், இந்த கடைசி 28-29 வாசிச்சோம்னா அந்த ஒட்டுமொத்த ஜெபமும் ஒட்டுமொத்த கடவுளுடைய வாக்குறுதி நாத்தான் வழியாக ஏதாவது அப்படி எல்லாத்தையும் சம்மரி பண்ணுவார். 4 செய்தி இருக்குது. ஒன்று பாருங்கள், தலைவராம் ஆண்டவரே நீரே கடவுள்ன்றார். ரொம்ப அழகான செய்தி. தலைவராம் வந்து லார்ட், குரியோஸ்ங்கிறது கிரேக்க மொழியில், இங்கே வந்து பஹால் என்றது தலைவர், மாஸ்டர் அப்படின்றாங்க. ஆண்டவரே நீரே கடவுள், யஹ்வே எலோஹிம் அதை சொல்கிறாங்க. உம் வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை. இதெல்லாம் முக்கியமாக அந்த ஹோல் அதிகாரமே வந்து உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை, உமது உறுதிமொழிகள் உறுதியூட்டுகிறவை, உடைய வாக்குறுதிகள் நிறைவேறும். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியவை. இந்த நல்வாக்கு வார்த்தை வந்து அந்த வாக்கை நல்வாக்காக மாற்றினார். இந்த வார் அப்படின்றது நவும் என்பது, தவார் என்பது வார்த்தை, நவும் என்பது ஆரக்கல், அது பிராமிஸாக மாற்றுறார். நல்வாக்கை அடியனுக்கு அருளியவர் நீரே. இந்த நீரத்துக்கு முன்னாடி போடுங்களேன், எப்படி வாசிப்பீங்க? நீரே இந்த நல்வாக்கை அடியனுக்கு அருளியவர். அதான். ஆனால் நீரத்துக்கு கடைசி பாருங்க, வாக்கிய அமைப்பு பாருங்க, ரொம்ப அழகா. இந்த அப்போ வந்து ஆசிரியர் இந்த நல்வாக்கு முக்கியத்தை கொடுக்குற, நீரே இந்த நல்வாக்கு எனக்கு அருளிவர். அதில் இந்த நல்வாக்கு எனக்கு அருளிவர் நீரே. அப்போ வந்து நல்வாக்கு எனக்கு கொடுக்கும் போது நல்வாக்கு இப்போ சப்ஜெக்ட் நானாக மாறேன். என்னுடைய வாக்குறுதி, உங்களுடைய வாக்குறுதி எனக்கான வாக்குறுதி சபையானது, நீங்கள் சப்ஜெக்டாக தான் நீரை போகிறார். அப்போ இறைவனை முன்னாடி வைக்காமல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி பண்ண வச்சு அவருடைய சோர்ஸ் நீங்கன்னு போகிறார். அழகான வாக்கிய அமைப்பு. நம்ம எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது ஆசிரியர் ரொம்ப அழகாக அழைச்சிட்டு போகிறார். அடுத்து பாருங்களேன், உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடன விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கடவுளுடைய திருமுன்னாக இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். எப்படி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து துபாய்க்கு போங்க, நீங்கள் வந்து மணிலாவுக்கு போங்க, நீங்கள் ஜகார்த்தாக்கு போங்க, அல்லது பாரிஸ்க்கு போங்க, அல்லது வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போங்க, அல்லது ரோமுக்கு போங்க, எங்கே போனாலும் இடம்தான் மாறும். கடவுளுடைய பிரசன்னத்தை வாழ்றது என்பது நாமளாக தேடி போய் அவர் முன்னாடி உட்காந்து அவருடைய பிரசன்னம் தேடி போகிறது. களிமான் நீரோடைய போல, இரவு சாம காவலன் விடியலுக்காக இருக்கிறது போல